வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய கலைமகள் டிராவல்ஸினுடைய டிரைவர் சண்முகம் பேசுகிறேன். அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் கலைமகள் டிரைவர்ஸ். நம்மளுடைய வண்டி பார்த்திங்கன்னா 50 ஆண்டு கால பயணங்கள் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வண்டி பெங்களூர் டு கடலூர் பழைய ரூட்டே தான். கிளாஸ் பாளையம், மெஜஸ்டிக், ஆனந்தா சர்க்கிள், டைரி சர்க்கிள், மடிவாலா, சில்க் போர்ட், பொம்மனல்லி, எலக்ட்ரானிக் சிட்டி, பொம்சந்திரா, அத்திப்பள்ளி டோல், ஒசூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, திருவண்ணாமலை, செஞ்சி, திண்டிவனம், பாண்டிச்சேரி, கடலூர். அதேமாரி தாங்க நம்மளுடைய ஆப்போசிட் வண்டியும் அந்த வழியாக தான் வரும். இப்போ நம்மளுடைய டைமு பார்த்திங்கன்னா போர்டிங் டைமு 12:15 மெஜஸ்டிக்கு, 12 மணி கிளாஸ் பாளையம் வண்டி எடுக்க போகிறோம். அதேமாரி பார்த்திங்கன்னா நண்பர்களே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நைட் நடந்த சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னி பஸ் டிரைவருங்கெல்லாம் பார்த்தாவே ஒரு கஸ்டமருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. ஒரு கேவலமாக பார்க்குறாங்களோ எப்படின்னு தெரில. அனைத்து டிரைவர்களுக்குமே சொல்கிறேன். ஆம்னி பஸ் டிரைவர் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க. நைட்டு போர்டிங் டைம் 11:50 திருவண்ணாமலை. நம்ம வண்டி போகும்போதே வண்டி 1/2 hour லேட். போகும்போதே கடலூர் போகும்போதே, ரிட்டன் வரும்போதும் அதே டைம் தான் லேட் ஆகும், முன்ன பின்ன ஆகும். நான் பிஃபோராக சொல்கிறேன், பிஃபோர் 20 minutes லேட் சார். வண்டி வந்துட்ருக்கோம். ரொம்ப ரோடு ஃபுல்லாக நிறைய காருங்க. இந்த தீபத்தை ஓட்டி நிறைய காருங்க வந்துட்டுருக்கு. சொல்கிறோம். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நைட்டு ரமணாசிரமத்தில் ஏகப்பட்ட க்ரௌடு, கிரிவலம். இன்னும் ஒரு 7 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். அப்படி சொல்லிகிட்ருக்கோம். இவங்க எதுவுமே பொருட்படுத்தாமல் அந்த டைமுக்கு மட்டும் அவங்க குறி வைக்கிறாங்க. அந்த 11:50 இதே டைம் குறி வைக்கிறாங்க. நான் பிஃபோர் சொல்கிறேன், ஒரு 20 நிமிஷம் லேட்டு சார் வண்டி அப்படின்னு. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. எல்லாமே மனிதர்கள் தானே. எல்லாம் ரோட்டில் தான் வண்டி ஓட்ட போகிறோம்.